மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரியும் போது கருவேப்பிலை, வெங்காயம், இந்த எண்ணெயிலே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பூண்டும் மிளகு மட்டும் அரைச்சி ஊற்றிடணும், அவ்வளோதான். புளி ஊற வச்சு கரைச்சிக்கலாம். இந்த புளி கரைச்ச தண்ணியிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், மிளகா தனியா கலந்த தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு மிளகு அரைச்சது இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைம்லேயே நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது மிளகு முன்னாடியே சேர்க்குறோன்னு கசப்புலாம் ஆகாதுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கணும், கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், ஆஃப் பண்ணிடலாம்.